என்னால ஒரு ரிஸ்க் எடுக்க முடியல. நான் அந்த பெண்குயின் ஒரு கூட்டமா இருந்தா மட்டும்தான் உயிர் வாழ முடியும். தனியா போனா உயிர் வாழ முடியாது. ஒரு பெண்குயின் போதுடா, உனக்கு எங்கடா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம் அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு அந்த பெண்குயினை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பொறாமையா இருக்கு. ஒரு பெண்குயினோட வீடியோ தான் இப்போ ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு வருது. கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு முன்னாடி வெர்னர் ஹெர்சாக்ன்றவரால் எடுக்கப்பட்ட இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ல ஒரு பெண்குயின் கடலை நோக்கி போற தன்னுடைய கூட்டத்தை விட்டுட்டு திடீர்னு ஆப்போசிட்டா 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பனிமலையை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. சொல்லப்போனா இதை வீடியோ எடுத்தவர் தடுத்தும் அது நிக்காம போய்கிட்டே இருந்திருக்கு. ஆக்சுவலா அதுக்கப்புறமா அதுக்கு என்னாச்சுன்றது இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்தவருக்கே தெரியல. இருந்தாலும் அந்த பக்கம் போனா உணவு கிடைக்காம செத்து போயிருவோம்னு தெரிஞ்சும் அது ஏன் விசித்திரமா அந்த பக்கம் நடந்து போச்சுன்னு இந்த வீடியோ பார்த்த பலரும் டிப்ரெஸ்ட் ஆகி கேள்விகள் எழுப்பிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்த பலர் அந்த பெண்குயினோட தங்களோட பர்சனல் பர்ஸ்பெக்டிவை மேட்ச் பண்ணி பேசிக்கிட்டு வராங்க. அந்த வகையில பிக் பாஸ் ஃபேம் ஜாக்லினோ இதை பத்தி பேசி ரீசெண்டா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்துட்டு என்னையே தெரியாம என் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. ஏன்டா எனக்கு இந்த ரீல் வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஒரு பெண்குயின் வந்து அதோட கூட்டத்துல இருந்து தனியா ஒரு மலையை நோக்கி நடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலா ஒரு டாக்குமெண்ட்ரி. அது வந்து டிப்ரெஸ்ட் பெண்குயின் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி ரொம்ப முன்னாடியே எடுத்தது போல இருக்கு. பட் இப்போ வந்து அது எதனால நடந்து போயிருக்குன்னு ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லும் பொழுதுதான் இது இப்போ கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு. பட் எனக்கு அந்த பெண்குயினை பார்க்கும்போது அது எதுக்காக வேணா நடந்து போயிருந்திருக்கலாம். பட் அதுல இருந்து எனக்கு என் லைஃப்ல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இப்ப நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயமோ இல்ல நம்ம அடுத்த ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், நம்ம வாழ்க்கையில ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னா நம்மளை சுத்தி இருக்கிற ஃபேமிலி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ப்ரெஷர், சொசைட்டின்னு நம்ம எல்லா விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதனாலேயே வந்து ஐயோ இருக்கிற இடமும் போயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு பெரிய பயம் நம்மளுக்குள்ள இருக்கும். அதனால நம்ம இருக்கிற இடத்துலயே ரொம்ப கம்ஃபர்டபுளா சேஃபா இருந்துப்போம். ஒருவேளை இந்த விஷயம் சூப்பரா ஆயிடுச்சுன்னா அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் யோசிக்கிறோம். அப்படின்றதுனால நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டோம். அந்த பெண்குயினோட மனசுல அது என்ன நினைச்சு போச்சு, அது எதுக்காக அப்படி ஆச்சு, எனக்கு தெரியாது. பட் எனக்கு அந்த பெண்குயினை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பொறாமையா இருக்கு. நான் அந்த பெண்குயின் நடந்து போனதை எப்படி எனக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, என்னால ஒரு ரிஸ்க் எடுக்க முடியல. நான் அந்த பெண்குயின் ஒரு கூட்டமா இருந்தா மட்டும்தான் உயிர் வாழ முடியும். தனியா போனா உயிர் வாழ முடியாது. ஆனா அந்த பெண்குயின் அந்த ரிஸ்க் எடுத்து அந்த மலைக்கு நடந்து போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். என் லைஃப்ல நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பயப்படுறேன். ஒரு பெண்குயின் போதுடா, உனக்கு எங்கடா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் பயங்கரமா அழுவு வருது. பட் இட்ஸ் ஓகே. தேங்க்யூ பெண்குயின் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. இப்படி இந்த பெண்குயின் நடந்து போனதோட தன்னுடைய கண்ணோட்டத்தையும் மேட்ச் பண்ணி பேசி எமோஷனல் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த பெண்குயின் நடந்து போனதுல உங்களுடைய கண்ணோட்டம் என்னன்றதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.